அந்த ஊர் தெரு ஓரத்தில் 2 பிச்சைக்காரங்க படுத்திருந்தாங்க. அவங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். காலையில் எழுந்திரிச்சு அந்த பப்ளிக் பைப் தண்ணியிலே குளிச்சுட்டு துணியெல்லாம் மாற்றிட்டு 2 பேரும் வெவ்வேறு பக்கம் பிச்சை எடுக்க போயிடுவாங்க. பிச்சை எடுக்க போனவங்க நைட்டு தான் வந்து சந்திப்பாங்க. இப்படி ஒரு பிச்சைக்காரனுக்கு பணம் டெய்லி அதிகமாக கிடைக்குது, இன்னொரு பிச்சைக்காரனுக்கு பணம் ரொம்ப குறைவாக கிடைக்குது. உடனே குறைவாக கிடைக்கிற அந்த பிச்சைக்காரனுக்கு யோசனை வந்தது, எப்படி அவனுக்கு மட்டும் டெய்லி நிறைய பணம் கிடைக்குது, நானும் அதே மாதிரி தானே இரவல் கேட்குறேன், பிச்சை கேட்குறேன், ஆனால் கம்மியாக கிடைக்குதே அப்படின்னு அதிகமாக கிடைக்கிற பிச்சைக்காரங்கிட்ட, எப்படிப்பா உனக்கு மட்டும் டெய்லி இவ்வளவு பணம் கிடைக்குது, நானும் அதே மாதிரி தான் கூப்பாடு ஓடுறேன், பணம் யாருமே போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அதுக்கு தினம் நிறையா பிச்சை கிடைக்கிற அந்த பிச்சைக்காரன் முதலாம் அவனை பார்த்து, ஆமாம் டெய்லி எங்கே போய் பிச்சை எடுக்கிற அப்படின்னு கேட்டாப்பேம்மா. நான் வந்துப்பா மக்கள் அதிகமாக கூடுறாங்கல்ல இந்த கிராமத்தில் டெய்லி மார்க்கெட் இருக்குதுல்ல, அங்கே தான் போய் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு. ஏன் அங்கே போய் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு, அங்கே தான் மக்கள்கிட்ட காசு நிறையா இருக்கும், தேவையான காய்கறிகள் அப்புறம் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு மிச்சமான காசை வந்து நான் போய் கேட்குறேன், ஆனால் ஒருத்தருமே காசு போட மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப கம்மியாக கிடைக்குது. ஆமாம் இவ்வளவு கேட்குறியே, நீ எங்கே போய் பிச்சை எடுக்கிற அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அதுக்கு அவரு, நான் வந்து டெய்லி 2 இடத்துல போய் பிச்சை எடுப்பேன். ஒன்று வந்து இந்த ஊரில் புகழ்பெற்ற அந்த கோயிலினுடைய மலை அடிவாரத்தில், 2வது அங்கே ஃபேமஸாக இருக்கக்கூடிய சில ஹோட்டல்களில் அப்படிங்கிறாப்புல. அது எப்படி போய் உனக்கு மட்டும் அங்கே மட்டும் அவ்வளோ பணம் கிடைக்குது அப்படின்னு. இங்கே பாருப்பா, கோயிலுக்கு போயிட்டு வரவங்க சாமியை தரிசனம் பண்ணிட்டு ஏதோ புண்ணியம் கிடைக்கிட்டு அப்படிங்கிறதுக்காக காசு போடுவாங்க. 2வது ஹோட்டலுக்கு வெளியே போய் நின்னோம்னா அவன் வந்து திருப்தியாக சாப்பிட்ருப்பாங்க. அவங்க சாப்பிட்டு வெளியே வந்தோடனே நம்மளை பார்த்தோன்னே, ஆஹா நமக்கு தான் கடவுள் நிறைய பணம் கொடுத்தாரு, நம்ம திருப்தியாக சாப்பிட்டோம், இந்த பிச்சைக்காரன் சாப்பிடவே இல்லையாட்டு தெரியுது அப்படின்னு மனமும் வந்து காசு போடுவாங்க. ஆனால் நீ போகிற அந்த மார்க்கெட்டில் என்ன நிலவரம், எல்லாம் பணத்தை நிறைய செலவழிச்சிட்டு கையில் காசே இல்லாமல் தான் வருவாங்க. எப்பவுமே காசு இருக்கிற பக்கம் போய் நின்னாத்தான் நமக்கு ஒரு 4 காசு கிடைக்கும் அப்படின்னு அப்படியாமா. எடுக்கிறது பிச்சையாக இருந்தால் கூட அந்த பிச்சை தனக்கு எங்கே பர்ஃபெக்டாக கிடைக்கும் அப்படின்னு யார் ஒருத்தன் சிந்திச்சு செயல்படுறானோ அவனுக்கே வளமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு ஒரு பிச்சைக்காரன் கதையை சொல்லி கிராமத்தில் சொல்லுவாங்க. நாமளும் ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னா அந்த இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு செயல்பட்டால் நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறக்காக அந்த கதைங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணி கொடுங்களேன். போயிட்டு வரட்டுங்களா? நாளைக்கு இன்னொரு சூப்பர் கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.